friends, welcome back to our channel ammavumponnum. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல chicken 65 எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். chicken 65 செய்யறதுக்கு leg piece-உம் கொஞ்சமா boneless chicken-உம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இத கோட் பண்றதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமா மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகு தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அந்த சிக்கனோட சேர்ந்து எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். பிசைஞ்சிட்டு இது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தண்ணி ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. தயிர் சேர்த்துக்கிறதுனால இதுவே நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்கும். தயிர் ஆட் பண்ணுறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக உள்ள ஜூஸியாக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாக இருந்தாலும் உள்ளே வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். அப்போ தான் இந்த சிக்கனில் அந்த மசாலாஸ்லாம் நல்லா கோட் ஆகி நம்மளோட இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா சைடும் நம்ம கீறி வச்சுருக்கோம். அப்போ தான் அந்த மசாலாஸ்லாம் அது உள்ளே நல்லா இறங்கி நல்லா ஸ்பைஸியாக நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு 1 ஹவர் நான் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட போகிறேன். அதுக்கப்புறமா இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சிக்கன் எல்லாம் நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறி அந்த மசாலாஸ் எல்லாம் சிக்கனோட நல்லாவே கோட்டாயிருக்கு. இப்போ இதை ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஆயிலை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் இப்போ சிக்கன்ஸ் எல்லாம் போட சொல்ல நம்ம சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து இது பொரிய சொல்ல அரிக்கிறாமல் ஒன்று போல் செவந்து வரும். உள்ளேயும் வந்துட்டு நல்லா வேகும். ஏன்னா நம்ம சிக்கனை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணுறதுனால உள்ளே நல்லா வெந்து வரணும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரணும். ஸோ நம்ம வந்து சிம்லேயே வச்சு பொரிச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் திருப்பி விட போகிறேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் மசாலாஸ் எல்லாமே உதுந்து வராமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்க. இதே போல் எல்லாத்தையுமே திருப்பி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். எல்லாமே நல்லா வெந்து வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் குட்டீஸுங்க பாதி காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், இந்த 2 பீஸ் தான் மீந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா எம்மியாக சூப்பராக வந்திருக்கு, டேஸ்டியாகவும் இருக்குது. என்னோட இந்த சிக்கன் 65 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு ரெசிபியுடன் அம்மாவும் பொண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.